ரீசெண்டாக ஷாமி பேட் 7 ப்ரோ பற்றி C4 டெக் தமிழில் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே கமெண்ட்ஸில் நிறைய பேர் இது ஃப்ளாக்ஷிப் டேப்லெட்டாக இருந்தாலும் மற்ற ப்ரோ மாடல்ஸ் மாதிரி ஷாமி இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, ரெகுலர் ஷாமி பேட் 7 கவர் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ப்ளஸ் இப்போ ஜனவரி 10ஆம் தேதி ரெகுலர் ஷாமி பேட் 7 இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அதனால ஒரு ஷாமி பேட் 7 ஆர்டர் பண்ணேன். இப்போ கடைசி 10 நாளாக என்னோட ப்ரைமரியாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த ரெகுலர் ஷாமி பேட் 7 எப்படி இருந்துச்சு, இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலோ இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கனாலோ கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லான்ச்சுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டாக வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் யூஸ்வலாக ஷூட் பண்ணுறேன். ஸோ C4 டெக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ முதல்ல பாக்ஸில் என்ன இருக்குங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். ரொம்ப சிம்பிள். ஷாமி பேட் 7 ஒரு இன்ஃபர்மேஷனல் புக்லெட், ஒரு USB Type A to Type C கேபிள், அப்புறம் 45 வாட் சார்ஜர். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா போன ஜென்ரேஷன் 33 வாட் சார்ஜர் கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி பெருசாக மாறல. ஸோ பேட் 7 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஃபுல் சார்ஜுக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகுது. இப்போ டேப்லெட்ஸ்னு வரையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே. ஸோ இங்கே ஷாமி பேட் 7ல் 7 ப்ரோவில் இருக்கிற அதே பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் திருப்பி சொல்லாமல் அந்த வீடியோலேருந்து ஒரு கிளிப்பு கட் பண்ணுவோம். நான் ரெண்டுத்தையுமே டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துலேயும் எக்ஸாக்டாக ஒரே பேனல் தான் இருக்குது. இது எல்லாமே பேட் 7க்கும் அப்ளை ஆகும். ஷாமி நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த பேட் 7 ப்ரோவில் ஒரு 11.2 இன்ச் 3:2 ஆஸ்பெக்ட் ரேஷியோ பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட் 6 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 11 இன்ச் 16:10 பேனல் இருந்துச்சு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா அதே சைஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைடில் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 6% எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் ஏரியா கிடைக்குது. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவுக்கு பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. முதல்ல பாசிட்டிவ்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த மாதிரி டேப்லெட்டை யூஸ் பண்ணையில் இந்த 3:2 ஆஸ்பெக்ட் ரேஷியோனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வித் கிடைக்குது. ஸோ ப்ரௌசிங் இல்லை டெக்ஸ்ட் ரிலேட்டடாக என்ன பண்ணாலும், புக்ஸ் படிக்கிறீங்க இல்லை காமிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும். லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷனில் யூஸ் பண்ணையில் 2 ஆப்ஸ் சைட் பை சைட் ரன் பண்ணையில் 2 ஆப்ஸுமே 4:3 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ரன் ஆகிட்டு இருக்கும். மல்டி டாஸ்கிங்க்கு இங்கே HyperOS 2 டேப்லெட் வெர்ஷனில் ரொம்பவே ஷாமி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வருவோம். பட் இப்போதைக்கு நெகட்டிவ்ஸ்னு பார்க்கல 3:2 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் பெரிய பிளாக் பார்ஸ் கிடைக்கும். இப்போ டிவி ஷோஸ் நார்மலாக 16:9 இருக்கும், படம்னு பார்த்தீங்கன்னா 21:9 இருக்கும். ஸோ அந்த பிளாக் பார்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் பேட் 6ஓட இங்கே ஓவரால் வியூயிங் ஏரியா கம்மியாகலை. ஏன்னா இங்கே லைட்டாக டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் படம் பார்த்தாலும் சரி இல்லை டிவி ஷோஸ் பார்த்தாலும் சரி உங்களுக்கு பேட் 6 ப்ரோவில் கிடைச்சா அதே வியூயிங் ஏரியா கிடைக்கும். இன்ஃபேக்ட் பழைய 4:3 டிவி ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும்னு கூட சொல்லலாம். கைஸ், இப்போ இது ஒரு IPS LCD பேனல். ஸோ உங்களுக்கு OLEDல கிடைக்கிற அந்த டீப் பிளாக்ஸ் இங்கே கிடைக்காது. பட் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நைட் டைமில் ஒரு டார்க் ரூமில் வீடியோஸ் பார்க்கையில் அந்த மேலே கீழே பிளாக் பார்ஸ் ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்காக இல்லை. டிஸ்பிளே ரெசல்யூஷனை இந்த தடவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 12-bit 3.2K பேனல். ஸோ பிக்சல் டென்சிட்டி கிட்டத்தட்ட 345 பிக்சல்ஸ் per inch. ரெஃப்ரெஷ் ரேட் அதே 144 ஹெர்ட்ஸ் தான். இது ஒரு LCD பேனலுங்கிறதுனால OLED ஃப்ளிக்கர் பிரச்சனை எதுவும் இல்லை. மற்றபடி பிரைட்னஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேனல் மேனுவல் மோடில் 600 nits வரைக்கும் அவுட்புட் பண்ணுது. ஆட்டோ மோடில் 800 nits வரைக்கும் போகுது. ஸோ டேப்லெட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இது கொஞ்சம் பிரைட்டான பேனல் தான். இது போக HDRக்குன்னு பார்த்தா HDR10+ டால்பி விஷன் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த தரமான டிஸ்பிளே கூட ஒரு 4 ஸ்பீக்கர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது நல்லா லவுடாக இருந்துச்சு. அது போக நம்மளுக்கு ஷாமியோட சொந்த டியூனிங் இல்லை டால்பி அட்மாஸ் 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க சூஸ் பண்ணுறதுக்கு. என்ன கேட்டிங்கன்னா டால்பி தான் பெட்டராக இருந்துச்சு. இது போக ஒரு இமர்சிவ் சவுண்ட் ஆப்ஷனும் இருக்குது. கொஞ்சம் அந்த சவுண்ட் அவுட்புட்டை கொஞ்சம் வைட் ஆகுது. இது இந்த வீடியோவில் எவ்வளோ நல்லா கேப்சர் ஆகும்னு தெரில, பட் ட்ரை பண்ணுவோம். இது ஷாமி சவுண்ட். இது டால்பி அட்மாஸ். இது டால்பி அட்மாஸ் ப்ளஸ் இமர்சிவ் சவுண்ட். இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு என்னோட சொந்த செட்டிங்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஈக்குவலைசரும் கொடுக்குறாங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டிஸ்பிளே ஸ்பீக்கர்ஸ் எதுவும் மாறாட்டியும் இது 7, அது 7 ப்ரோ 2 மாடல்ஸ் இருக்கையில் வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ முதல் வித்தியாசத்துலேருந்து ஆரம்பிப்போம். கேமராஸ். ஸோ இங்கே செல்ஃபீஸ்க்கு 8 மெகா பிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க 32க்கு பதிலாக. பின்னாடி 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க 50 மெகா பிக்சலுக்கு பதிலாக. பட் கைஸ், இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா 7 ப்ரோவில் கூட
டேப்லெட் கேமராஸ் தான். ஸோ செல்ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவும் வீடியோ கால்ஸ்க்கு நல்லா தான் இருக்க போகுது. பின்னாடி இருக்கிற இந்த 13 மெகா பிக்சல் கேமரா நீங்கள் அப்பப்போ டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணணுன்னா பெரிய வித்தியாசம் நீங்கள் நோட்டீஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ பர்சனலாக எனக்கு இங்கே இந்த கேமரா சேஞ்ச் ஒரு பெரிய விஷயமா படல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டேப்லெட் கேமராஸ்க்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஒரு டேப்லெட் வாங்கணும்னு நினைக்கல? 1 to 10 ரேட் பண்ணணுன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ டேப்லெட்ஸில் நான் ரொம்ப முக்கியம்னு பார்க்குற விஷயம் பெர்ஃபார்மன்ஸ். ஆப்வியஸ்லி இது ரெகுலர் மாடல், அது ப்ரோ மாடலுங்கிறதுனால இங்கேயும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ பேட் 5 பேட் 6லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 சீரிஸ் சிப் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே ஒரு 7 சீரிஸ் சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னையா சொதப்பிட்டாங்களா, டவுன் கிரேடா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இல்லை. ஆக்சுவலாக இங்கே அவங்க 7 சீரிஸ் சிப் யூஸ் பண்ணியிருந்தாலும் இது ஒரு மேஜர் அப்கிரேட். இருங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ போன வருஷம் ஷாமி பேட் 6 எடுத்துக்கோங்க. அப்போ உள்ள ஃப்ளாக்ஷிப் சிப்போட 4 ஜென்ரேஷன்ஸ் பின்னாடி இருந்துச்சு. ஸோ போன வருஷம் அது லான்ச் ஆகல ஃப்ளாக்ஷிப் சிப் 8 Gen 3. ஸோ அதுக்கு முன்னாடி 8 Gen 2, 8 Gen 1, 888, 865. ஸோ பேட் 6ல் ஸ்னாப்ட்ராகன் 870 யூஸ் பண்ணியிருந்தாங்க. 870ங்கிறது 865 லைட்டாக பட்டி டிங்கரிங் பண்ண வெர்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த வருஷம் பேட் 7லையும் அதே மாதிரி சிப் யூஸ் பண்ணாங்கன்னா 888 இல்லை 888 ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். பட் அதுக்கு பதிலாக ஷாமி சூஸ் பண்ணியிருக்க சிப் 8+ Gen 1ஓட பெட்டராக இருக்கிற 7+ Gen 3. இன்ஃபேக்ட் இங்கே 7+ Gen 3ல பார்த்தீங்கன்னா 8 Gen 3ல உள்ள அதே கோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்ப்ளிட் அப் வேறு, கிளாக் ஸ்பீட்ஸ் கம்மி. ஸோ CPU கிட்டத்தட்ட 8 Gen 2 லெவலில் இருக்குது. GPU 8 Gen 2ஓட கம்மி தான், பட் 8+ Gen 1ஓட பெட்டராக இருக்குது. ஸோ இந்த பேட் 7ல் 4 ஜென்ரேஷன் பின்னாடி இருக்கிறதுக்கு பதிலாக 8 Elite இப்போ உள்ள கரண்ட் ஃப்ளாக்ஷிப், அது கீழே 8 Gen 3, 8 Gen 2, 8 Gen 2க்கு கொஞ்சம் கீழே இருக்கிற சிப் தான் 7+ Gen 3. ஸோ ஒரு 2.5 ஜென்ரேஷன்ஸ் தான் பிஹைண்டாக இருக்காங்க. ஸோ இது இன் தியரி சூப்பர். பட் ரியல் யூசேஜில் ட்ரான்ஸ்லேட் ஆகுதா? ப்ராக்டிக்கலாக எஃபெக்ட் இருக்கா? ஆக்சுவலாக இருக்குது. இங்கே பாடியில் ஹீட்டே கிடையாது. மேக்ஸிமம் 40 டிகிரி வரைக்கும் தான் போச்சு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணையில் கூட. த்ராட்லிங்னு பார்த்தீங்கன்னா 10% பீக் பெர்ஃபார்மன்ஸ் தான் ட்ராப் ஆச்சு கண்டினியூஸாக 20 நிமிஷம் புஷ் பண்ணதுக்கப்புறம் கூட. ஸோ நல்ல ஸ்டெபிலிட்டி, நல்ல தெர்மல்ஸ் யூஸ்வலாக நம்ம ஷாமியில் பார்க்குற ஒரு விஷயமே கிடையாது. பட் இந்த தடவை இந்த டிவைஸில் ஷாமி நல்லா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த 7+ Gen 3 கூட 8 இல்லை 12 GB LPDDR5X ரேமும் 128, 256 இல்லை 512 GB ஸ்டோரேஜ். இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் 128 GB ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1, மற்ற ரெண்டும் UFS 4. இன்னொன்று இப்போ பேஸ் வெர்ஷன்லேயும் ரேம் 6லேருந்து 8 GBக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ரேம் ப்ளஸ் இன்னும் பவர்ஃபுல்லான SoC இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இது HyperOS 2 Android 15 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். நம்ம ஷாமி பேட் 7 ப்ரோவில் பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸும் இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. அனிமேஷன்ஸை இன்னும் ஃப்ளூயிட் ஆக்கியிருக்காங்க. பேட் 7 ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் அந்த இம்ப்ரூவ்ட் மல்டி டாஸ்கிங் ஆப்ஷன்ஸ், அந்த கார்னர்லேருந்து ட்ராக் பண்ணால் ஆப் ஃப்ளோட்டிங் விண்டோவில் பாப்பப் ஆகிறது, அந்த ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே சமயத்தில் 2 ஆப்ஸ் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்லையும் இன்னும் 2 ஆப்ஸ் ஃப்ளோட்டிங்லையும் ரன் பண்ண முடியும். அது போக ஒர்க் ஸ்டேஷன் மோடு இருக்குது. இதை யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்ஸுமே ஃப்ளோட்டிங் விண்டோவில் தான் லான்ச் ஆகும். ஸோ இப்படியும் 4 ஆப்ஸ் ஒரே நேரத்தில் ஓப்பனாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பெரிய ஸ்க்ரீனை நல்லா ஆப்டிமைஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஷாமி கரெக்டான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏஐன்னு வரையிலையும் 7 ப்ரோவில் பார்த்த அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஒரு நார்மல் ஃபோட்டோவை ஒரு சின்ன வீடியோ வால்பேப்பராக மாற்றுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக ஏஐ ரேசர் மாதிரி மற்ற எல்லா ஏஐ ஃபீச்சர்ஸும் இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. நல்லா தான் ஒர்க் ஆச்சு. இங்கே நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், திக்னஸ் இங்கே கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ வெறும் 6.2 mm தான். வெயிட் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் 10 கிராம்ஸுங்கிறதுனால பெருசாக நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இன்ஹேண்ட் ஃபீல் பேட் 6க்கு ரொம்ப சிமிலராக தான் இருக்குது. மெட்டல் பில்ட் இருக்கிறதுனால அந்த ப்ரீமியம் ஃபீல் கிடைக்குது. வெயிட் ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 11 inch டேப்லெட் கையில் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ எர்கனாமிக்காக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இங்கே நோட் பண்ண வேண்டிய இன்னும் ஒரு சில விஷயம், ஐஆர் பிளாஸ்டர் கேமரா அரேயில் பில்ட்டுனாக இருக்குது. இந்த டேப்லெட்டுக்கும் ஸ்டைலஸ் சப்போர்ட் இருக்குது. எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கணும். பேரிங் அண்ட் சார்ஜிங் மேக்னெட்டிக்காக டாப்பில் இந்த ஏரியா யூஸ் பண்ண முடியும். இது போக கீபோர்ட் கேஸும் ஒன்று ஆப்ஷனலாக வேணா வாங்கிக்கலாம். அது பின்னாடி இந்த போகோ பின்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் ஆகும். மற்றபடி ப்ளூடூத் 5.4, Wi-Fi 6E சப்போர்ட் இருக்குது. டைப் சி போர்ட் USB 3.2 Gen 1. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனை எக்ஸ்டர்னல் மானிட்டரில் மிரர் பண்ணலாம். பட் சாம்சங் டெக்ஸ் மாதிரி இங்கே ஃபுல் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ என்ன இல்லைங்கிறத பற்றி பேசல, நெகட்டிவ்ஸ்க்கு வருவோம். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த டெஸ்க்டாப் மோட் இல்லாதது ஒரு நெகட்டிவ். இங்கே ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, மைக்ரோ SD சப்போர்ட் இல்லை. எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தாலும் செல்லுலர் வெர்ஷன் எதுவும் அவங்க ஆஃபர் பண்ணுறதில்ல. இப்போ செல்லுலர் வெர்ஷன் இல்லைங்கிறதுனால அப்போ என்னத்துக்கிட்டா ஜிபிஎஸ்ஸை கொடுக்குறதுன்ட்டு இதில் ஜிபிஎஸும் கிடையாது. ப்ளஸ் இந்த வருஷமும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட் அவங்க கொடுக்கல. மேலே வெறும் பவர் பட்டன் தான். செக்யூரிட்டிக்கு பேட்டர்ன், பாஸ்வேர்டு இல்லை ஃபேஸ் அன்லாக் தான் யூஸ் பண்ணி ஆகணும்.
இந்த டேப்லெட்டில் இன்னொரு ஒரு பெரிய நெகட்டிவ், எஸ்பெஷலி இந்தியாவில் டேப்லெட்ஸ்க்கு ஷாமி சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் எத்தனை கொடுக்க போகிறோம், என்ன டயத்தில் கொடுப்போம், அதுக்கு எந்த பெருசாக கிளாரிட்டி அவங்க கொடுக்கல. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய நெகட்டிவாக பட்டுச்சு. அடுத்து பேட்ரி லைஃப், இதை நான் இனிஷியலாக நெகட்டிவ்ஸில் தான் சொல்லலான் இருந்தேன். ஏன்னா நான் இதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கல, பேட்ரி லைஃப் பட்டு மட்டமாக இருந்துச்சு. பட் ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட பேட்ச் 6 கிடைச்ச அதே பேட்ரி லைஃப் தான் இங்கே எனக்கு கிடைக்குது. ஸோ பேட்ரி லைஃப் நான் நெகட்டிவ்னு சொல்லல. பட் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, பேட்ரி லைஃப் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் டேப்லெட் வாங்காதீங்க. 2024 இல்லை ஏர்லி 2025 டேப்லெட்ஸ் எதுவும் வாங்காதீங்க. ஏன்னா இப்போ லான்ச் ஆகிற எல்லா ஃபோன்ஸுமே சிலிக்கன் கார்பன் பேட்டரியோட தான் லான்ச் ஆகுது. ஸோ மோஸ்ட்டாக அடுத்த வருஷம் பாதிக்கு அப்புறம் டேப்லெட்ஸும் சிலிக்கன் கார்பன் பேட்டரிஸோட லான்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ என்னடா அது சிலிக்கன் கார்பன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக இன்னும் டென்ஸான பேட்டரி டெக்னாலஜி. ஸோ உங்களுக்கு அதே சைஸில் அட்லீஸ்ட் 20% ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி கிடைக்கும். ஆனால் எனக்கு அவ்வளோ நல்லா வெயிட் பண்ண முடியாது, இன்றைக்கே டேப்லெட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு பேட்ச் 7 இதில் நெகட்டிவ்ஸ் இருக்கா, கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனாலும் ரொம்பவே ஒரு நல்ல சாய்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போ சைனீஸ் லான்ச் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3வது வருஷம் ரேட்டை ஏற்றாமல் அதே 2000 யுவான் ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற அந்த முதல் 2 டேப்லெட்ஸ் பேட் 5 பேட் 6 ரெண்டுமே இந்தியாவில் 27,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. ஸோ மோஸ்ட்டாக சைனாவில் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகலைங்கிறதுனால இந்தியாவில் இதுவும் 27,000க்கு வரும்னு எதிர்பார்க்குறேன். அந்த ரேட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த செக்மெண்ட்டில் ஷாமி பேட் 7 ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சாய்ஸாக இருக்கும். இதுதான் என்னோட கன்க்ளூஷன். இந்த ஷாமி பேட் 7 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.